வர 2025 ஐபிஎல் வந்து தோனி ஆடுவாரா ஆட மாட்டாரான்ற கேள்விக்குறிக்கு பதில் அளிக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து கசிஞ்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே 2021 ஒரு ரூல்ஸ் ஒன்று இருந்துச்சு. அது என்ன ரூல்ஸ்னா 5 வருஷம் வந்து இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடாத ஒரு பிளேயரை வந்து நீங்கள் லோக்கல் பிளேயராக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அவருக்கு வந்து சம்பளம் குறைச்சி கொடுக்கலாம். அதிகபட்சம் வந்து 4 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயம் வந்து 2025 தோனிக்காக அமல்படுத்த போறோன்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. தோனி இது வரைக்கும் வந்து சிஎஸ்கே அணிக்காக ஆடும்போது 12 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. சிஎஸ்கே அணி வந்து இந்த வருஷம் தோனி தக்க வச்சா வேற பிளேயர் யாருமே எடுக்க முடியாது. ஏன்னா தோனி வரால ஃபுல் மேட்சும் ஆட முடியாதுன்றதால தோனிக்கு பதிலாக வேற ஒரு பிளேயர் எடுத்துட்டு தோனியும் தக்க வச்சுக்கணுன்றதால அவரை வந்து ஒரு உள்ளூர் பிளேயரை வந்து கன்சிடர் பண்ணி 4 கோடி ரூபாய் கொடுத்தா போதும் என்னை வந்து எடுத்துக்கங்கன்ற மாதிரி தோனி வந்து சிஎஸ்கே அணிக்கு அறிவுறுத்தி இருக்கிறதா வந்து தகவல் வந்திருக்கு. தன்னுடைய தரத்தை குறைச்சி சிஎஸ்கே அணிக்கு ஆனா போதுன்ற மாதிரி தோனி அறிவிக்கிறதாகவும் தகவல் வந்திருக்குது. இதனால சிஎஸ்கே அணியில் இருக்கவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அதேனால பிசிசிஐ வந்து தோனி வந்து இந்த ஐபிஎல் ஆனா வந்து நல்ல வருவாய் வரும், நல்ல ஆடியன்ஸ் வருவாங்க, சிஎஸ்கே அணி வந்து நல்ல வருவாய் வரும், ஆடியன்ஸ் வருவாங்கன்ற எதிர்பார்ப்போட தோனி அவர்களுக்காக இந்த ரூல்ஸ் வந்து மாத்திருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் நம்ம சிஎஸ்கே அணிக்காக தல தோனி அவர்கள் களமிறங்க போறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வரப்போற மெகா இடத்துல வந்து ரிஷப் பண்ட் வந்து சிஎஸ்கேக்காக எடுக்க வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல் வந்திருக்கு. இடத்துல வந்து யாரை எடுக்கிறீங்களோ இல்லையோ தல தோனி எப்படியாவது டீம்ல எடுத்துறாங்கப்பா, அவர் ஆறாரோ ஆடலையோ நாங்க பார்த்தா போதுன்ற மாதிரி கடைசியாக ஒரு பார்த்துக்கிறோன்ற மாதிரி ரசிகர்கள் ஆர்வத்தோட நானும் ஆர்வமா இருக்கிறேன். நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.